Boost Spirituality Center. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கான 40 நாள் ஜெப ஆராதனையிலே இன்று 10வது நாளிலே நாம் இறைவனுடைய பாதுகாப்பை பெற இங்கே அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே குறிப்பாக தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க குடும்ப ஜெபம் என்ற பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீதிமொழியாகமம் 11:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமுள்ள பெண் தன்னுடைய இல்லத்தை கட்டி எழுப்புகின்றாள், ஞானமற்ற பெண்ணோ தன்னுடைய கரங்களாலேயே தன்னுடைய இல்லத்தை அழித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய இல்லம் கட்டி எழுப்பப்பட தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. ஞானம் என்றால் என்ன? நீதிமொழி ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் என்பது இறைமகன் இயேசு. அந்த இறைமகன் இயேசு இங்கே நற்கரணையிலே வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் நம்முடைய குடும்பத்திலே நம் ஒவ்வொருவரிடமும் ஞானமாக வரும்படியாக நாம் அவரை நோக்கி ஆராதிக்கப் போகிறோம். நீங்களும் நான் சொல்லி ஆராதிப்பீர்களா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். ஞானமான இயேசுவே எங்களிடம் இறங்கி வருவீராக, எங்களை நிரப்புவீராக. சாலமோனை ஞானத்தால் நிரப்பினவரே எங்களையும் ஞானத்தால் நிரப்புவீராக. இயேசு என்ற ஞானத்தால் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பெற்றோர்களையும் நீர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, இயேசுவே எங்கள் மத்தியிலே வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பிள்ளைகளாகிய எங்களை பாதுகாக்க வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே இந்த இரவு நேரத்திலே எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பெற்றோர்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பாக எங்களுக்கு உம் தூதர்களை அனுப்பி வைப்பீராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே மனத்தவராக தேவனை போற்றி புகழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். மூவரு தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப பாதுகாப்பு என்ற குடும்ப ஜெபம் என்ற பாதுகாப்பு கவசத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபையை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிற நமக்கு தேவன் ஒரு அருமையான பாதுகாப்பு கவசத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அதுதான் குடும்ப ஜெபம். நம் குடும்பத்தில் உள்ள நாம் எல்லாருமாக, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், வீட்டிலே இருக்கின்ற பெரியோர்கள் எல்லாருமாக சேர்ந்து இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து கூடி ஜெபிப்பது குடும்ப ஜெபமாகும். இந்த குடும்ப ஜெபம் மிகவும் வல்லமையான ஒன்று என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த குடும்ப ஜெபம் என்ற பாதுகாப்பு கவசத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நம்மை தீமைகள் நெருங்க முடியாது. நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் கூடி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தினுடைய பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படும், சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படும், நோயின் கட்டுகள் உடைக்கப்படும், வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படும், சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படும், பில்லிசூனிய செய்வினை கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். அங்கே தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்திலே எப்போதும் கூடியிருக்கும். அன்பானவர்களே, நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது நம்மிடத்திலே ஒருவருக்கு ஒருவர் இடையே அன்பு அதிகமாகும், மன்னிக்கின்ற மனப்பான்மை அதிகமாகும். நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவோம். அங்கே ஈகோ இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். அங்கே தாட்சி இருக்கும். அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பாருங்கள், இந்த குடும்ப ஜெபத்திலே இவ்வளவு நன்மைகள் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேறு எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. அவர்களை ஜெபிக்க மட்டும், குடும்பத்தோடு கூடி இருந்து ஜெபிக்க மட்டும் கற்றுக் கொடுங்கள். மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட குடும்ப ஜெபம் அவசியம். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருத்தூதர் பணியிலே 10வது அதிகாரத்திலே கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த கொர்நேலியு புற இனத்தவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து எப்பொழுதும் இறைவனுக்கு பயந்திருந்தான். அவன் இடைவிடாது இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்தான். அப்படி மன்றாடினதுனால அந்த குடும்பத்திற்கு என்ன நடந்தது? அந்த குடும்பத்திற்கு விண்ணகத்திலிருந்து வானதூதன் இறங்கி வந்தான். வானதூதன் வந்ததினாலே என்ன நடந்தது? பேதுரு அழைத்து வரப்பட்டார். பேதுரு வந்ததினாலே என்ன நடந்தது? பேதுருவினுடைய பிரசங்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு மீது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவர் மீதும் இறங்கி வந்தார். பாருங்கள், அந்த குடும்ப ஜெபம் ஆனது அங்கே வானதூதனை கொண்டு வந்தது, பேதுருவை கூட்டி வந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். நிச்சயமாக இறைமகன் இயேசுவும் தந்தையும் வந்திருப்பார்கள், அன்னை மரியாளும் வந்திருப்பார்கள், புனிதர்கள் வந்திருப்பார்கள். அந்த இடமே ஒரு புனித இடமாக மாறும். உங்களுடைய குடும்பத்திலே வானதூதர்கள் நடமாட வேண்டுமா? ஒரே சிறிய வழி, குடும்பத்திலே கூடி ஜெபியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, பிரியவர்களோடு கூடி ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பமாக, வானதூதர்கள் நடமாடுகின்ற குடும்பமாக, அன்னை மரியாள் இருக்கின்ற குடும்பமாக, இறைமகன் இயேசு வாழுகின்ற இடமாக, பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாக உங்கள் குடும்பம் மாறும். ஆகவே குடும்ப ஜெபத்தை கைவிடாதீர்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். இன்று நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு சிறிய ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்
கொடுக்கிறேன். யோசுவா ஆகமம் 24வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். குடும்பமாக சேர்ந்து இந்த இறை வார்த்தையை எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லுங்கள். தேவன் உங்கள் மீது பிரியமாக இருப்பார். உங்கள் குடும்பத்தை தீமை அணுகாது. மீண்டுமாய் சொல்லுகிறேன். யோசுவா ஆகமம் 24வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. நாம் அனைவரும் இப்பொழுது ஜெபிப்போமா நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக. எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, குடும்ப பாதுகாப்பிற்காக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க குடும்ப ஜெபம் என்ற கவசத்தை பயன்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதற்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எதை இழந்தாலும் குடும்ப ஜெபம் என்ற பாதுகாப்பு கவசத்தை மட்டும் நாங்கள் இழந்து விடவே கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும். இந்த குடும்ப ஜெப நேரத்தை நாங்கள் வேறு எதற்கும் விட்டுவிடக்கூடாது. டிவிக்கோ, சீரியலுக்கோ, அல்லது செல்போனுக்கோ, வாட்ஸ்அப்புக்கோ, யூடியூப்புக்கோ எதுக்கும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு கூட இந்த குடும்ப ஜெபத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய குடும்ப ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபித்து எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்தரலும், எங்களுடைய வீட்டை பாதுகாத்தரலும், எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாத்தரலும், வீட்டில் உள்ள பெரியவர்களை பாதுகாத்தரலும். யோபினுடைய வீட்டை சுற்றிலும் உடைய தூதர்கள் பாளையம் இறங்கி காத்து நின்றதைப் போல இந்த இரவிலே எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் உடைய தூதர்கள் பாளையம் இறங்கி காத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறைவனுடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.